வணக்கம், நான் தனுராஜ். நான் இன்று மதுரமுனைக்கு வந்திருக்கின்றேன். மதுரமுனை சொன்னால் சில பேர் தெரியாம இருக்கலாம். இந்த மதுரமுனை எங்க இருக்குன்னு சொன்னா கல்முனைக்கும் களுவாஞ்சியுடிக்கும் போகின்ற அந்த மெயின் ரோட்டில் இடையில மதுரமுனை அமைந்திருக்கு. இங்க ஒரு மோட்டவை கடை ஒன்று திறந்திருக்காங்க. இந்த மோட்டவை கடையை பார்க்கின்ற போது மிகவும் பிரமாண்டமான மோட்டவை இருக்கிறதை போல எங்களுடைய கண்களுக்கு தென்படுகின்றது. இந்த அடிப்படையில் இந்த மோட்டவைக்கு கடை தொடர்பாக உங்களுக்கு ஒரு காணொலியை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் இந்த காணொலியை பதிவு செய்வதற்காக வந்திருக்கின்றேன். இந்த கடையில R15 பைக்கில் ஒன்று இருக்கு. அதே போல KTM பைக் ஃபுல்லா கடவுள்ள R15 பைக்கிலும் KTM பைக்கிலும் இருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் நாம மேலதிகமாக பார்க்க போகின்றோம். பாருங்கள், வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னர் இந்த கடை எங்க இருக்குன்னு சொன்னா மதுரமுனையில நீலாவணை, அதாவது துறைநீலாவணைக்கு போற அந்த சந்தில HMB பேங்குக்கு பக்கத்துல உங்களுக்கு தெரியும், பார்த்தா தெரியும். மதுரமுனையில 3 பேங்க் இருக்கு. EOS பேங்க் இருக்கு, அதே போல பீப்புள்ஸ் பேங்க் இருக்கு, அதே போல HMB பேங்க் இருக்கு. இந்த பேங்குக்கு HMB பேங்குக்கு பக்கத்துல தான் இந்த கடையானது அமைந்திருக்கின்றது. இந்த கடையை தான் நாம இப்ப பார்க்க போகின்றோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் மதுரமுனையில அந்த மோட்டவை கடைக்குள்ள நுழைகின்ற அந்த நுழைவாயில தான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த கடையுடைய பேரை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரசாத் மோட்டர்ஸ் என்கின்ற இந்த கடையில தான் நாம இப்பொழுது இந்த மோட்டவைகளை பார்க்க வந்திருக்கின்றோம். சில பேருக்கு போன் நம்பர் தேவைப்படும். போன் நம்பர் தேவைப்பட்டா இந்த போன் நம்பர் 075 830 67 66. அதே போல இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது. எனவே போன் நம்பர் தேவையான ஆட்கள் இந்த மோட்டை பார்த்து போன் நம்பரை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாம இப்ப என்ன செய்ய போறோம்னா கடைக்குள்ள போக போகின்றோம். பாருங்கள், கடைக்குள்ள போகலாம். இப்ப நான் இந்த மோட்டவை கடைக்குள்ள அதாவது ரசாத் மோட்டவை கடைக்குள்ள நின்று கொண்டு இருக்கின்றேன். இங்க நீங்க வீடியோல பார்க்கின்ற போது தெரியும், R15 பைக் இருக்கு, அதே போல KTM பைக் இருக்கு. இது ஃபுல்லா அப்படி அங்க ஃபுல்லா KTM பைக் தான். இந்த பைக் செகண்ட் ஹேண்ட் பைக், அதாவது இந்த ஒரு தாள் பாவிக்கு அதை கடையில கொண்டு கொடுத்து இப்ப கடையில விற்பனைக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பைக்கு தொடர்பாக மேலதிகமான விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னர் இந்த பைக் எப்படி இருக்கு என்பது தொடர்பாக இந்த வீடியோல நீங்க பாருங்க. இப்ப நான் ஒரு பைக்கெல்லாம் உங்களுக்கு காட்ட போகின்றேன். இப்போ நீங்க இந்த கடையில் இருக்கின்ற R15 பைக், அதே போல KTM பைக், இவ்வாறான அனைத்து பைக்கிலையுமே இந்த காணொலியில முழுமையாக பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த பைக் தொடர்பாக தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த அடிப்படையில நாம முதலாவது பார்க்க போற பைக் தான் இந்த இருக்கின்ற இந்த R15 பைக். இந்த R15 பைக்கினுடைய நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த R15 பைக்கினுடைய நம்பர், இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா BIZ2030 என்கின்ற இந்த பைக் தான் இந்த கடையில நின்று கொண்டிருக்கின்றது. இந்த பைக்ல பாத்தீங்கன்னு சொன்னா பெஸ்ட் ஓனர், அதாவது ஒரு ஆள் கடையில வாங்கி பாவித்ததன் பின்பு இந்த கடையில மாறி இருக்காரு இந்த பைக்ல. இப்ப இந்த பைக்ல இந்த கடையால இன்னொரு தாளுக்கு மாறுறதுக்கு ரெடியா இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த பைக்ல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது நான் பார்க்க போற இந்த பைக்கினுடைய பார்ட்ஸ்ல டயரை பாருங்க. டயரை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த டயர் புத்தம்புது டயர், அதாவது கடையில வாங்கி இப்ப போட்டிருக்கிற டயர் போல டயர் தேயாம புத்தம் புதுசாக இந்த டயர் இருக்கு. இந்த பின் டயர் அப்படி புதுசா இருக்கு. அதே போல இந்த முன்னுக்கு இருக்கின்ற டயரும் புதுசா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பாதிக்கக்கூடிய வகையில இந்த டயரானது இருந்து கொண்டு இருக்கின்றது. அதே போல இந்த பைக்கினுடைய அந்த முனட்டுகளுடைய அந்த பெயிண்டா இருக்கட்டும், அடுத்தது இந்த பைக் டேமேஜ் அது இது எல்லாத்தையும் சுத்தி பார்த்தா இந்த விதமான ஒரு கீறலோ அடியோ படாத அளவுல நீட்டாக அந்த அழகாக அப்படி அந்த பொலிஷாக புதுச போல கொம்பனி பெயிண்டோட நீட்டா இந்த பைக் இருந்து கொண்டிருக்கின்றது.
எனவே இந்த பைக்கில் வந்து எடுத்து ஓடி பார்த்து நம்ம இந்த பைக்கில் வந்து வீட்டுல கொண்டு ஓடக்கூடிய வகையில வந்து இந்த பைக் வந்து புத்தம் புதிசு மாதிரி இருந்து கொண்டு இருக்கின்றது இந்த பைக்கில் வேற என்ன பார்க்க போறோம்ன்றா வேற ஓடி பார்க்கலாம். ஓடி பார்க்கறதுக்குரிய அந்த ஒரு வசதியை நமக்கு செய்து தராத காரணத்தால இந்த பைக்ல வந்து சுற்றி பார்க்க கூட ரிம் எல்லாம் படியா அந்த பேச்சு கரக்கட்டாத அளவுல நீட்டா இருக்கு. இந்த R15 பைக்கினுடைய விலையானது இந்த கடையால 12 லட்சம் ரூபாய் சொல்லப்படுகிறது. எனவே இந்த பைக்கில நீங்கள் இங்கு மதுரமனைக்கு எடுக்க வருகின்ற போது இன்னும் பேசி விலையை குறைத்துக் கொள்ளலாம் என கடை ஓனராக சொல்லப்படுகிறது. எனவே எங்களிடம் 12 லட்சம் ரூபாயாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில நீங்க இந்த பைக்கில் எடுக்க வருகின்ற போது இன்னும் விலை குறைக்கு எடுக்கலாம் என்பதுதான் இந்த கடை முதலாளியினுடைய தகவலாகவும் இருக்கின்றது. இப்ப இந்த R15 இப்படி இருக்கின்ற அதே நிலையில இங்கால வந்து KTM பைக் ஃபுல்லா இருக்கு. இந்த KTM பைக்கினுடைய அனைத்து பைக்களையும் நாங்கள் அழகாக சுத்தி பார்த்து விட்டோம். இந்த KTM பைக் வந்து அனைத்தும் வந்து பெஸ்ட் ஓனருடைய பைக்கில் தானா, பெஸ்ட் ஓனரோட அப்படியே இருக்கு மாறாம. நீங்க இப்ப இந்த KTM பைக்ல எடுத்து செல்கின்ற போது நீங்கள் வந்து செகண்ட் ஓனராக மாற முடியும். எனவே இந்த கடையில வந்து KTM பைக்ல எடுத்து ஓடியவர்கள் இந்த கடையில மாறி இருக்கின்றார்கள். எனவே இந்த கடையிலிருந்து உங்களுக்கு மாறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. இங்க கிட்டத்தட்ட ஒரு 8 KTM பைக்கில் கிட்ட இருக்கின்றது. இந்த பைக்கினை உங்களுக்காக விற்பனை செய்வதற்காக இந்த கடையில வந்து காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். அனைத்து பைக்களை பார்த்தாலும் பெயிண்ட் இருந்து பைக்கினுடைய பார்ட்ஸ் இருந்து பைக்கினுடைய சிக்னல் ரிமால் அனைத்தும் வந்து கரக்கட்டாத வகையில இந்த கம்பெனி பெயிண்டோட அழகா நீட்டாக வந்து இந்த கடையில அனைத்து KTM பைக்கிலும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்க இந்த KTM பைக்ல பார்க்கின்ற போது அனைத்தும் வந்து ஒரே ஷேப்புல ஒரே நம்பர்ல பைக் இருக்கு. குறிப்பாக இந்த KTM பைக்ல நீங்க பார்க்கின்ற போது இந்த நம்பர் எல்லாத்தையும் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரே ஆண்டு காலப்பகுதியில வந்த பைக்கிலுடைய நம்பராகத்தான் காட்சியளிக்கின்றது. எனவே இந்த பைக்ல பற்றி தனித்தனியாக சொல்லுவதற்கு எந்த விதமான அவசியமும் தேவையில்லை. என்னன்னு சொன்னா எல்லா பைக்கினுடைய டயராக இருக்கட்டும், பார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாம் சகலதும் ஒரே மாதிரி நீட்டா அழகா புத்தம் புதிச்சு போல காட்சி எழுதி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பைக்கு தொடர்பாக உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பைக்கினுடைய விலை மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இங்கு இருக்கின்ற இந்த கடையில் இருக்கின்ற அனைத்து வகையான KTM பைக்கினுடைய விலையாகவும் 9 லட்சம் ரூபாயாக இந்த கடையால எங்களிடம் சொல்லப்படுகிறது. எனவே இங்கு இருக்கின்ற அனைத்து பைக்குகளுக்கும் உரிய விலையானது 9 லட்சம் ரூபாயாக சொல்லப்படுகின்றது. நீங்கள் இந்த கடைக்கு இந்த KTM பைக்கினை எடுக்க வருகின்ற போது இந்த முதலாளியிடம் விலையினை பேசி நீங்கள் இன்னும் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் எங்களிடம் சொல்லப்பட்டது இந்த பைக்கிலுக்கு 9 லட்சம் ரூபாயாக சொல்ல வேண்டும். இங்கு கடைக்கு வருகின்றவர்கள் விலை பேசுகின்ற போது இந்த 9 லட்சம் ரூபாயிடம் இருந்து இன்னும் விலை குறைத்து இங்க வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்ற ஒரு வாக்குறுதியை இந்த கடையினுடைய முதலாளி எங்களுக்கு வழங்கியிருந்தார். எனவே இந்த கடைக்கு நீங்க வருகின்ற போது 9 லட்சம் ரூபாயில இருந்து குறைத்து இந்த பைக்கிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான விலையில் தான் 9 லட்சம் ரூபாய் சொல்லப்படுகின்ற இந்த விலையில் தான் இங்கு இருக்கின்ற KTM பைக் அனைத்தும் இந்த கடையில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது உங்களுக்காக விற்பனைக்காக. இதை தாண்டி இன்னும் ஒரு KTM பைக் ஒன்று. இந்த பைக்கில் வந்து தற்பொழுது வேறையாக இந்த கடையில ஒரு மூலையில எடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னு சொன்னா இந்த கடை வந்து ஒரு ஆள் வந்து காசு கட்டி புக் பண்ணி விட்டாராம். இந்த பைக்கு போது விற்பனை செய்யப்பட போகின்றது. அதாவது இந்த பைக்கிலுக்கு வந்து ஒரு நபர் காசு கட்டி விட்டாராம். எனவே இந்த பைக் வந்து இந்த கடையை விட்டு போக போகின்றது. அதனால இந்த பைக்கில் வந்து வேறையாக எடுத்து வச்சிருக்காங்க. இந்த பைக் இப்ப நாளைக்கு இல்லாட்டி இன்றைக்கு பின்னேரம் போகும். இந்த அடிப்படையில தான் இந்த கடையில வந்து பைக் இருக்கு. இந்த கடையில வந்து இதையும் தாண்டி உங்களுக்கு தேவையான ரேஸ் பைக்கு, ஃபீல்டு பைக்கு, அதே போல பல்வேறுபட்ட பெரிய பெரிய பைக்ல வந்து இந்த கடையில நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று இந்த கடை ஓனரால எங்களுக்கு சொல்லப்படுகிறது. இவ்வாறுதான் இந்த கடையில இந்த மோட்டார் வெஹிக்கிளானது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்களும் இந்த பைக்கில எடுக்க விரும்பினால் நீங்க வர வேண்டிய ஒரு இடமாக இந்த மதுரமனை இருக்கும். மதுரமனை எங்க இருக்கு அனைவருக்கும் தெரியும், பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். தெரியாதவர்கள் கல்முனைக்கும் களுவாஞ்சுடிக்கும் போகின்ற அந்த மெயின் ரோட்ல வந்து HMB பேங்க்ல, அதாவது இது அந்த ரோட்டு மெயின் ரோட்ல வந்து நடுவுல மதுரமனை அமைந்திருக்கு. மதுரமனை வந்து துறைநிலாவணைக்கும் மதுரமனைக்கும் வந்து எந்த விதமான டிஃபரண்டும் இல்லை. துறைநிலாவணைக்கு வாரவர்கள் மதுரமனையை கடந்துதான் துறைநிலாவணைக்கு செல்ல வேண்டும். எனவே மதுரமனையில வந்து மெயின் ரோட்ல வந்து இந்த HMB பேங்குக்கு அருகாமையில இந்த கடையானது அமைந்திருக்கின்றது. இந்த கடையினுடைய பெயர் தான்
பிரசாத் மோட்டர்ஸ் என்கின்ற இந்த கடையில இவ்வாறான பெரிய வெஹிக்கிள்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் எடுக்க விரும்பினால் இந்த கடைக்கு வந்து மோட்டார் வெஹிக்கிளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இதே போல இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தாமராஜ். நன்றி, வணக்கம்.